Hi friends, நான் உங்க விப்ரஜேஷ். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் லக்ஷ்மி மில்ஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நானோசோன் கஸ்டமைசேஷன் அவுட்லெட்ல இருக்கோம். இன்னைக்கு இந்த இன்னோவா கிறிஸ்டா பேஸ் லெவல் G வேரியண்ட்டை எந்த விதமா கஸ்டமைசேஷன் பண்ணிருக்காங்கங்கறத பார்க்க போறோம். எஸ் ஆமாங்க, இதுதான் இன்னோவா கிறிஸ்டாவோட பேஸ் லெவல் G வேரியண்ட். ஆனா பார்த்தா அந்த மாதிரி சுத்தமாவே தெரியாது. அந்த லெவலுக்கு கஸ்டமைசேஷன் மற்றும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இதை ஒரு டாப் எண்ட் வேரியண்ட் போன்ற லுக் கொடுத்துருக்காங்க நானோசோன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஹெட்லைட்ஸை மாற்றிருக்காங்க. ஒயிட் LED லைட்ஸ் பொருத்திருக்காங்க. நல்ல மேக்ஸிமம் பவர் இருக்கிற ஒயிட் LED லைட்ஸ் இது. அதை தவிர பார்த்தீங்கன்னா க்ரோம் டீட்டெயிலிங் மற்றும் ஆக்சசரிஸ் ஏராளமாக பொருத்திருக்காங்க. ஹெட்லைட்டில் இருக்கக்கூடிய க்ரோமை தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில்ல கம்ப்ளீட்டாக கிளாசி பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து டாப் ஸ்பெக் வேரியண்ட்டை போல் க்ரோம் அவுட்லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பம்பர் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் LED ஃபாக் லேம்பும் பொருத்திருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் LED ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் ஃபாக் லேம்ப்ஸ் இருக்கிறதுலேயே மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அவ்வளோ கன்வீனியண்ட்டாக பிரைட்டாக இருக்க போகுது நைட் டைமில். இந்த 16 inch டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் இன்னோவா கிறிஸ்டாவுடைய எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஹை குவாலிட்டி இம்போர்ட்டட் க்ரோம் பிட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து க்ரோம் டீட்டெயிலிங் இருக்கிற இந்த சைட் ஃபுட் ஸ்டெப்ஸும் பொருத்திருக்காங்க மேக்ஸிமம் வெயிட் கெப்பாசிட்டியோட. விண்டோ லைன் மற்றும் டோர் ஹேண்டில்ஸ்க்கும் ஃபுல் க்ரோம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ வரைக்கும் ஃப்ரண்ட்ல இருந்து ஃபுல் எக்ஸ்டெண்டட் ரெயின் வைசர்ஸும் பொருத்திருக்காங்க. இந்த ரெயின் வைசர்ஸில் க்ரோம் டீட்டெயிலிங்கும் வருது. மேலே ரூஃபை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டாக்காக ஸ்பெஷலி டிசைன்டு ரூஃப் ரெயில்ஸ். இது வந்து ஃபைபர் ரூஃப் ரெயில்ஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு லோடு தாங்கும். இந்த ரூஃப் ரெயில்ஸும் இம்போர்ட் பண்ணி தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரோம் ORVM கேப்ஸும் பொருத்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்தும் சைடில் இருந்தும் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எந்த குறையும் இல்லை. ஹையஸ்ட் குவாலிட்டி க்ரோம் பார்ட்ஸ் பொருத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இது ஃப்ரண்ட்ல இருந்தும் பேக்கில் இருந்தும் பார்த்தா ஒரு பேஸ் லெவல் G வேரியண்ட்னு சொல்லவே முடியாது. க்ரோம் டீட்டெயிலிங் உட்பட டெயில்கேட்டுக்கு ஒரு க்ரோம் கார்னிஷும் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து ஹையஸ்ட் குவாலிட்டி பூட் டோர் சில் கார்டும் பொருத்திருக்காங்க அலுமினியம் மெட்டலில். இதெல்லாம் தவிர ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டாவுக்குன்னு ஸ்பெஷலி டிசைன்டு இந்த ரப்பரைஸ்டு ரியர் பம்பரும் பொருத்திருக்காங்க. இது மெட்டல் மட்டும் இல்லாமல் ரப்பரைஸ்ட் ஃபினிஷ் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஈஸியாக உடையாது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பொருத்திருக்காங்க பம்பரோடைய ரிஃப்ளெக்டர் ஹவுசிங்ஸில். ஸோ உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு இது ஒரு பேஸ் லெவல் இன்னோவா கிறிஸ்டான்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு வெளியே ஆடம்பரம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள என்ன மேஜிக் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துருவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கஸ்டமைஸ்டு டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா G வேரியண்ட்டுக்குள்ளே இருக்கேன். இது வந்து G வேரியண்ட்னு சத்தியமாக சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ ப்ரீமியமாக அவ்வளோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சீட்டோடைய மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட்ஸ், சூப்பர்வான கலர் காம்பினேஷன், டேன் அண்ட் பிளாக். ஸோ உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக அவ்வளோ ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டை போன்ற லுக்கு ஈஸியாக வந்துடுது. அதே டேன் கலர் லெதர் மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆம்ரஸ்லையும் கொடுத்துருக்காங்க. தென் டோர் பேட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே ஒரு சூப்பர்வான எக்ஸ்பீரியன்ஸ் தருது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நுணுக்கமான ரொம்ப மைன்யூட்டான கஸ்டமைசிங் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வுட் ஃபினிஷ், இந்த ஸ்டீரிங் வீல் மேலே இருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் வுட் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ டிப்பிங் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டை போன்ற லுக்கு தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரோம் லைனிங் பார்த்தீங்களா, இந்த சில்வர் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டை போன்ற ஒரு லுக்கு தர்றதுக்காக இதையும் மைன்யூட்டாக கஸ்டமைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக எடுத்து கஸ்டம் பெயிண்ட் பண்ணி ரீஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடில் இருக்கிற ஏசி வென்ட்ஸ் அதே போன்ற ரீபெயிண்ட் பண்ண ஏசி வென்ட்ஸ் தான் இது. நார்மலாக G வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் ஃபினிஷ் தான் எல்லா பக்கமும் வரும். ஆனால் இந்த வண்டிக்கு ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மிட் பேடில் அதே போன்ற ஹைட்ரோ டிப் வுட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டை போன்ற லுக்கு தருது. ரொம்ப ஈஸியாகவே தந்துடுது. ஸோ ரியலி இது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்னே ஈஸியாக நம்பிடலாம் நீங்கள். தென் அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா 7D மேட்ஸ். ஸோ இந்த மேட்ஸை காட்டுறதுக்கு நான் வந்து கதவை திறந்தே ஆகணும். ஏன்னா ஒயிட் இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் அதாவது டோர் லாக்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோரை திறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எரியிற மாதிரி. ஸோ இந்த இன்டீரியர் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ஒரு ரிச்சான ஃபீல் கொடுக்குது. எஸ்பெஷலி இந்த டேன் கலர் 7D மேட்ஸுக்கு கான்ட்ராஸ்டாக ரொம்பவே சூப்பராக பிரைட்னஸ் நல்லாவே காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரிபிள் மெட்டீரியல் 7D மேட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நூடுல் மேட்ஸ் மெட்டீரியல் சென்டரில் வந்துடுது. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமான ரோபஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே இன்னொரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. கீழே லெதர் மெட்டீரியல் வந்துடுது டைமண்ட் ஸ்டிச்சிங்கோட. ஸோ இதுவும் ரொம்ப ப்ரீமியமாக ரொம்ப சூப்பராக தெரியுது. இந்த டேன் கலர் சீட்ஸோட ரொம்பவே அழகாக மேட்ச் ஆகுது. தென் அதே ஹைட்ரோ டிப்டு வுட் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேட்ஸ்லையும் பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் டோரை திறக்கணும்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஹைட்ரோ டிப்டு மெட்டீரியல் வந்துடுது டோர் ஹேண்டில்ஸ் உடைய சரௌண்டில், தென் பவர் விண்டோடைய கன்சோலில். அண்ட் இந்த லெதர் ஃபினிஷோட கம்பைன் ஆகும்போது ரொம்பவே ப்ரீமியமாக ரொம்ப ரிச்சாக வேறு லெவலான ஃபீல் கொடுக்குது. உண்மையாகவே சூப்பராக தெரியுது. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இந்த வண்டியை பொறுத்தவரை. இப்போ பேக் சீட்டுக்கு போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லான மைன்யூட்டான சின்ன சின்ன ஒர்க்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. உள்ளே ஏறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்பில் இந்த கார்னிஷும் கொடுத்துருக்காங்க, க்ரோம் பிளேட்டட் டோர்சில் கார்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா இல்லுமினேஷனும் வருது இன்னோவாங்கிற பிராண்டிங்கோட. ஸோ இங்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது உண்மையாகவே ரிச்சான ஃபீல் தருது இந்த ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட்ஸ் அப்போல்சரி மற்றும் இந்த 7D மேட்ஸ். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, பேக் சீட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 7D மேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த ட்ரிபிள் மெட்டீரியல் ஃபினிஷும் வருது. ஸோ உண்மையாகவே ஒரு ரிச்சான ஃபீல், ஒரு ப்ரீமியம் லெவல் டாப் ஸ்பெக் வேரியண்ட் போன்ற இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இதுதான் டேஷ்போர்டோடைய வியூ. ரொம்பவே ப்ரீமியமாக ரிச்சாக இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் ரொம்ப ரிப்பீட்டடாக ப்ரீமியம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ்டாக இருக்கேன் இந்த வண்டியினுடைய ஒர்க்ஸை பார்த்துட்டு. இப்போது சின்ன சின்ன மைன்யூட்டான ஒர்க்ஸ்ன்னு நான் முதலே சொன்னேன். அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட் டோர்ஸை போல் பேக் டோர்ஸ்க்குமே அதே ஹைட்ரோ டிப்டு வுட் ஃபினிஷ் டேன் லெதர் ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது. அதை தவிர பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்ஸ், எஸ் அந்த சின்ன சின்ன ஒர்க்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற ஏசி வெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அதே ஹைட்ரோ டிப்டு வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்ஸோடைய சரௌண்டில், ஏசி கண்ட்ரோலோடைய சரௌண்ட்லேயும் கூட ஹைட்ரோ டிப்டு வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான், ஆனால் உண்மையாகவே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நல்லாவே தருது. அதே போல் பேக் தேர்ட் ரோவோடைய ஏசி வெண்ட்ஸுக்குமே அதே மாதிரி ஹைட்ரோ டிப்டு வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் உண்மையாகவே நல்லாவே பேசுது. லாங் லாஸ்டிங்காக நீங்கள் வந்து எத்தனையோ வருஷம்க்கு அப்புறம் யூஸ் பண்ணும்போது அப்போவும் கூட ப்ரீமியமான ஃபீல் தரும், ஒரு இம்ப்ரெசிவான குவாலிட்டி அப்ரோச் தரும். தென் அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து ஏறும் போதும் இறங்கும் போதும் கொஞ்சம் அடிஷ்னல் சேஃப்டி தர்றதுக்காக அது என்னங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். வண்டிக்குள்ளே ஏறும்போதும் வண்டியிலிருந்து இறங்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இந்த வார்னிங் லைட்ஸை பார்க்கலாம். 4 டோர்ஸுக்குமே எட்ஜஸில் பொருத்தியிருக்காங்க. ரோட்டில் வரக்கூடிய மீதி வண்டிகளுக்கும் பெடஸ்ட்ரியன்ஸுக்கும் ஒரு கூடுதல் சேஃப்டி ஃபீச்சராக இருக்கும் இந்த வார்னிங் லைட்ஸ். ஸோ இத்தனை யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், மாற்றங்கள் எல்லாமே பண்ணி இந்த இன்னோவா கிறிஸ்டா பேஸ் லெவல் வேரியண்ட்டை டாப் எண்ட் வேரியண்ட்டை போல லுக்கு கொடுத்துட்டாங்க. புத்தம் புதுசாக இந்த டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டாவை டெலிவரி எடுத்த மிஸ்டர் பாலச்சந்திர அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கஸ்டமைஸ் பண்ணிட்டு வண்டியை டெலிவரி கொடுக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் டாப் எண்ட் வேரியண்ட்டை டெலிவரி எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாங்க நானோசோன். இது போன்ற மேலும் ஹை குவாலிட்டி கஸ்டமைசேஷன் மற்றும் மாடிஃபிகேஷன்ஸ்க்காக அவசியம் அணுகுங்க கோவை நானோசோன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.